அம்புலி கதைகள். ஒரு காலத்தில் தொலைதூர நாட்டில் ஒரு அழகான ராணி வசித்து வந்தார். அவருக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஒரு குளிர்கால நாளில் அவர் தனது ஜன்னலுக்கு அருகில் அமர்ந்து தைத்துக் கொண்டிருந்த போது விரலில் குத்தி 3 துளிகள் ரத்தம் பனியின் மீது விழுந்தன. ராணி கடவுளிடம் வேண்டினார். பனியைப் போல வெள்ளை நிற தோலும் இரத்தத்தைப் போல சிவந்த உதடுகளும் கருங்காலி போல கருமையான கூந்தலும் கொண்ட ஒரு மகள் எனக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆசைப்பட்டார். விரைவில் அவரது ஆசை நிறைவேறியது. அவருக்கு ஸ்னோ ஒயிட் என்ற அழகான இளவரசி பிறந்தார். துரதிருஷ்டவசமாக நல்ல ராணி இறந்துவிட்டார். விரைவில் மன்னர் ஒரு புதிய ராணியை மணந்தார். அவர் மிகவும் அழகானவர், ஆனால் மிகவும் பெருமையும் தீய எண்ணமும் கொண்டவர். இந்த புதிய ராணியிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. ஒவ்வொரு நாளும் அவர் கேட்பார், கண்ணாடி, சுவரில் உள்ள கண்ணாடி, எல்லோரிலும் அழகானவர் யார்? அதற்கு கண்ணாடி எப்போதும், ராணி, நீங்கள்தான் எல்லோரிலும் அழகானவர் என்று பதிலளிக்கும். இது தீய ராணிக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. ஆனால் ஸ்னோ ஒயிட் வளர வளர அவளது அழகு மெருகேறியது. ஒரு நாள் ராணி தனது கண்ணாடியிடம் வழக்கமான கேள்வியை கேட்டபோது அது பதிலளித்தது. ராணி, நீங்கள் அழகானவர் என்பது உண்மைதான், ஆனால் ஸ்னோ ஒயிட் உங்களை விட 1000 மடங்கு அழகானவள். ராணி கோபத்திலும் பொறாமையிலும் நிரம்பினார். ஸ்னோ ஒயிட்டை காட்டிற்குள் அழைத்துச் சென்று ஒருபோதும் திரும்பி வராதபடி செய்ய ஒரு வேட்டைக்காரனுக்கு உத்தரவிட்டார். தயால குணமுள்ள வேட்டைக்காரனால் ஸ்னோ ஒயிட்டிற்கு தீங்கு செய்ய முடியவில்லை. காட்டிற்குள் ஆழமாக ஓடி ஒருபோதும் திரும்பி வராதபடி அவளிடம் கூறினார். பயந்து தனியாக ஸ்னோ ஒயிட் ஓடிக்கொண்டே இருந்தாள். ஒரு சிறிய அழகிய குடிலை கண்டுபிடிக்கும் வரை. உள்ளே எல்லாமே சிறியதாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. சின்ன காலணிகள், சின்ன மேசை நாற்காலிகள், சின்ன உடைகள், அங்கே எல்லாமே சிறியவை. அவள் வீட்டை சுத்தம் செய்துவிட்டு மிகவும் சோர்வாக உணர்ந்து சிறிய படுக்கைகளில் ஒன்றில் தூங்கிவிட்டாள். அன்றிரவு குடிலின் உரிமையாளர்கள், சுரங்கங்களில் வேலை செய்யும் 7 குள்ளர்கள் திரும்பி வந்தனர். ஸ்னோ ஒயிட்டை கண்டதும் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். அவள் எழுந்ததும் தனது கதையை அவர்களிடம் சொன்னாள். மேலும் அன்பான குள்ளர்கள் அவளை தங்களுடன் தங்கும்படி சமைக்கவும் தங்கள் வீட்டை கவனித்துக் கொள்ளவும் அழைத்தனர். ஸ்னோ ஒயிட் மகிழ்ச்சியுடன் ஒப்புக்கொண்டாள். தனது புதிய நண்பர்களுடன் அமைதியையும் நட்பையும் கண்டாள். கதையின் நீதி: தயால குணம் கொடூரத்தை வெல்லும், உண்மையான அழகு உள்ளுக்குள்ளிருந்து பிரகாசிக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.